புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இடைக்கால சபாநாயகராக பர்த்ருஹரி மஹதாப் ஜனாதிபதி திரௌபதி முர்மு முன்னிலையில் பதவியேற்பார். அதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் சபாநாயகர் மஹதாப் முன்னிலையில் புதிய எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். ஜூன் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். அதன்பின் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது 28ஆம் தேதி விவாதம் தொடங்கும் என்றும் விவாதத்தின் மேல் ஜூலை 2 அல்லது 3ஆம் தேதி பிரதமர் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக இரு அவைகளுக்கும் சற்று இடைவேளை விட்டு ஜூலை 22ஆம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இடைக்கால சபாநாயகர் சபையை வழிநடத்துவார். இந்த கூட்டத்தொடரில் இடைக்கால சபாநாயகர் நியமனம் தொடர்பான பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் கிளப்பும் என தெரிகிறது. அதாவது இடைக்கால சபாநாயகராக பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் பர்த்ருஹரி மஹதாப் நியமனம் செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் அந்த பதவிக்கு உரிமை கோரியதை அரசாங்கம் பரிசீலனை செய்யவில்லை என குற்றம் சாட்டுகின்றன. மஹதாப் 7 முறை தொடர்ந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் இடைக்கால சபாநாயகர் பதவிக்கு தகுதியானவர் என நாடாளுமன்ற விவகாரத்துறை மந்திரி கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சபாநாயகர் தேர்தல் நடைபெறும் வரை அவை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இடைக்கால சபாநாயகருக்கு உதவ காங்கிரஸை சேர்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ், திமுகவை சேர்ந்த TR பாலு, பாஜகவிலிருந்து ராதா மோகன் சிங் மற்றும் பக்கன் சிங் குலாஸ்தே, மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சுதீப் பந்தோபாத்யாய் ஆகியோரை ஜனாதிபதி நியமித்துள்ளார். ஆனால் இடைக்கால சபாநாயகர் பதவி கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தத்தில் இருக்கும் காங்கிரஸ் நிச்சயமாக கூட்டத்தொடர் நடக்கும் சமயத்தில் இதை அரசியலாக்கும். கடந்த 2 தேர்தல்களில் தனி பெரும்பான்மையுடன் நாட்டாமை செய்து வந்த மோடியின் ஆட்சி இம்முறை இதை எப்படி சமாளிக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.